கானா நாயகனின் அடுத்த போட்டியாளர் திவாகர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பெரம்பூர் கானா திவாகர். நான் வந்து ஒரு 15-16 வருஷமாக கானா பாடினு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பாடுங்க சொல்ல அப்படியே இடையில வந்து ஆட்டோ தொழிலுக்கு வந்தேன். ஆட்டோ தொழில் அப்படியே ட்ராவலிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நண்பர்கள்லாம் இருக்காங்க, என்னை ஊக்கப்படுத்தி அப்படியே ஒரு ஆல்பம் பண்ண வச்சாங்க. அப்பையிலேருந்தே கானா பாடுறாரு. கானா பாடி தான் நாங்கள் லவ் பண்ணோமே. கானாவுக்கு வந்து தான் எனக்கு தெரியும் அவரை. அப்போ தான் நாங்கள் லவ் பண்ணோம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எனக்காகவே அவர் ஒரு பாட்டு எழுதி பாடியிருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே கானான்னா அவருக்கு ரொம்ப விருப்பம். எப்போவுமே அவர் கானா தான் பார்த்துட்டு இருப்பார். அதே தான் எப்போவுமே கானா. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு. அவருக்கு பசங்க 3 இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆனால் அவருக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தால் கூட கானா தான் அவருக்கு ரொம்ப உயிர். அவருக்கு என்னோட நண்பர் பெரம்பூர் கானா திவா வந்து தம்பி தமிழ் மீடியாவில் வந்து பாடுறாரு. தம்பி கானா பாடுறாரு. அவர் இந்த மாதிரி பாடுவார்னு எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இப்போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அவரோட வீடியோலாம் பார்த்து இன்னும் மேலுக்கு நல்லா வரணும். தம்பி தமிழ் மீடியாவில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் செலக்ட் ஆகிருக்காரு. ஃபைனல் வருவாருன்னு சொல்லிட்டு நம்பி இருக்கோம். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருன்னு நம்பியிருக்கேன். தம்பி தமிழ் மீடியாவில் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்டேஜ் கிடச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணுவேன். இந்த எபிசோடில் நான் வந்து வின் பண்ணுவேன். அதே மாதிரி அவர் இந்த ஷோவில் கலந்து வெற்றி பெறணுன்ட்டு நாங்கள் எல்லாம் பக்க துணையாக இருந்து சப்போர்ட்டில் அவர் வின் பண்ணுவாருன்ட்டு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அதில் ஏறி கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பண்ணணும்னு எங்கள் சார்பாக நாங்கள் ஆட்டோ ஓட்டுற சார்பாக நாங்கள் எல்லாமே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சப்போர்ட்டு என் தம்பி திவாகருக்கு. இப்போ வந்து தம்பி தமிழ் மீடியாவில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எல்லாரும் பார்த்து அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி தமிழ் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் லைக் பண்ணுங்கள். அவரை இன்னும் கொஞ்சம் மேலுக்கு கொண்டு வாங்க. எல்லாரும் தம்பி தமிழ் மீடியாவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி தமிழ் மீடியாவுக்கு நன்றி. தம்பி தமிழ் மீடியா பாருங்க. அதே மாதிரி தம்பி தமிழ் மீடியாவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிங் டாங்னு. திவாகர் சொல்லுங்கண்ணா. எங்கேருந்து வர? பெரம்பூர்ண்ணா. எத்தனை வருஷமா கானா பாடிட்டு இருக்கேன்? நான் ஒரு 17-18 வருஷமாக இருக்கேண்ணா. 18 வருஷம் ஒர்க் பண்றீங்களா? ஆமாம், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். பெரம்பூரில் வண்டி ஓட்டுறேன். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 2017 ஓட்டுனுங்கிறேண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை பசங்க? 3 பசங்க இருக்காங்க. நீங்கள் என்ன அப்படியே ட்ராவல் எந்தெந்த ரூட்டு போவீங்க? வேற ஸ்டாண்டா? இல்லை, ஸ்டாண்டு தான். பெரம்பூர்லேருந்து எங்கே கூப்பிட்டாலும் பறக்க வேண்டியது தான் ஆட்டோவில் எடுத்து. ஓகே, இப்போ என்ன பாட்டு பாட போகிற கானால? இப்போ வந்து படிக்கிற வயசுலேயே வந்து சில போதை பழக்கம்லாம் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு விழிப்புணர்வு சாங் உண்டு. போதை பற்றி சூப்பரியா. ஓகே, ப்ரிப்பரா? பாட்டை கேட்டுட்டு பேசலாம் அடுத்தது. ஓகேண்ணா. பார்த்து பாடு. பயங்கரமாக பாடிட்டு இருக்காங்க எல்லாம் போட்டு. ஓகேண்ணா. ஓகேவா? அடுத்த லெவலுக்கு போகணும் நீ. ஓகேண்ணா. ஆல் தி பெஸ்ட். நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு, படிக்கிற வயசுல பண்ற போது அறிவு வளர்க்கணும் ஆகலாண்டாமேது கிடைக்கும் நல்ல பாதை. நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு, படிக்கிற வயசுல பண்ற போத அறிவு வளர்க்கணும் ஆகலாண்டாமேது கிடைக்கண்டா பாதை. நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு, படிக்கிற வயசுல பண்ற போத அறிவு வளர்க்கணும் ஆகலாண்டாமேது கிடைக்கும் பாதை.
பெத்தவங்க பேச்ச கேட்டு தவறான செயல மாத்து, பெத்தவங்க பேச்ச கேட்டு தவறான செயல மாத்து. உண்மையா உழைக்கணும் நம்ம நாட்டுல, லைஃப்ல எதுவும் நமக்கு நிரந்தல. உசாரா புழைச்சிக்கணும் நாட்டுல, இத புரிஞ்சிக்காம வாழும் சில கைப்புள்ள. எப்ப கைப்புள்ள நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு. படிக்கிற வயசுல பண்ற போத அறிவு வளர்த்துக்கன்னா ஆகலாண்டா மேத கிடைக்கும் பாதை. வாழ்க்கை ஒரு கேரம் போடு, அதுல கரெக்டா கைன போடு. வாழ்க்கை ஒரு கேரம் போடு, அதுல கரெக்டா கைன போடு. ஒழுங்கா வேலை வெட்டிய தேடி. வாழ்க்கை ஒரு கேரம் போடு, அதுல ஒழுங்கா கைன போடு. ஒழுங்கா வேலை வெட்டிய தேடு, ஒழுங்கா வேலை வெட்டிய தேடு. அப்படி இல்லைனாக்கா திரும்பி பார்க்காம ஓடு, எப்பா ஓடு. நாடு ரொம்ப மோசமாச்சு, நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு. படிக்கிற வயசுல பண்ற போத அறிவு வளர்க்கணும்னா ஆகலாண்டா மேல கிடைக்கண்டா பாதை. நாடு ரொம்ப மோசமாச்சு, நாடு ரொம்ப மோசமாச்சு, சின்ன பசங்க கெட்டு போச்சு. படிக்கிற வயசுல பண்ற போத அறிவு வளர்த்தக்கன்னா ஆகலாண்டா மேல கிடைக்கண்டா பாதை. நன்றி நன்றி நன்றி. திவாகர், சொல்லுங்கண்ணா. நீ நடுக்கமாக இருந்தது எனக்கு தெரியும், வார்த்தையை மறந்துட்டியா? இல்லைண்ணா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கினேன். நம்ம சயின்ஸ் ஆபை அப்படின்னா புள்ள அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறதே தெரியப்படுது பாடும் போது. லிரிக்ஸை மறந்தா கூட அப்படி பாடிடலாம். நல்லா இருந்ததுயா. ஆக்சுவலாக போதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சின்ன வயசில் வந்து படிக்கிறாங்க, படிக்கிற வயசுலேயும் வந்து போதை பண்ணுறாங்க. சில பேர் வேலை செஞ்சிடும் போதை பண்ணுறாங்க. அதெல்லாம் வேணான்ட்டு அதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் தாங்க ஒன்று. சூப்பர்ப்பா, சூப்பர். யார் வரிகள் எழுதுனா? நான் நம்ம நண்பன் தானே, ஓட்டரி சேர்ந்த கானா கோகுல் அவர்கள் எழுதிய நான் படிக்கிறேன். பாருப்பா, சக போட்டியாளர்ப்பா இவருக்கு கோகுல். ஆனால் கோகுல் இவர் பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குல்ல பார்த்தீங்களா? கைத்தட்டலாம் நல்லா கோகுலுக்கு. எல்லாம் ஒரு நட்பு தானே. நட்பு எத்தனை வருஷம் நட்பு ரெண்டு பேருமே? அவனும் நானும் ஒரு 15 வருஷமாக பழகினுக்கிறேண்ணா, கானா ஃபீல்ட்லேருந்து. கானா ஃபீல்டு ரெண்டு பேருமே ஒன்றாலாம் போவீங்க கச்சேரி? ஆமாம், கண்டிப்பாக. 200 100 கொடுத்துக்கிறாங்கண்ணா கச்சேரியில். வேறு என்ன பண்ணுறது, அதான் தருவாங்க. ஆமாம், இன்னி காலத்தில் வந்து அப்படி இல்லைண்ணா, 2000 3000 பேமெண்ட்டை பேசின்னு போயின்னு இருக்காங்களே. சூப்பர், ஓகேடா. நீயும் வாங்குவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நல்ல பாட்டு பாடியிருக்கல. ஓகேண்ணா. ஆல் தி பெஸ்ட். ஓகேண்ணா, சந்திப்போம். ஓகேண்ணா. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து கொடுத்த தம்பி தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் சந்தோஷம். கானா நாயகனில் பாடுறதுல ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இது வரைக்கும் டிவி ஷோஸில் வேறு எதனா டிவி ஷோஸில் பாடிருக்கியா? உங்கள் இதுலேயே பாடியிருக்கேண்ணா. ஓகே, கானா இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, நீங்கள் பண்ண ஷோலேயே பாடியிருக்கேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இதுவும் நான் பண்ணுற ஷோ தான். ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தம்பி தமிழ் மீடியாவில் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்டேஜ் கிடச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணுவேன். இந்த எபிசோடில் நான் வந்து வின் ஆகணும், வின் பண்ணுவேன்.